गुरु ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு சித்தன். நம்ம சேனல்ல சொல்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்ப பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். மே மாதம் 7ஆம் தேதி, இன்றைய கிழமை செவ்வாய்க்கிழமை, சித்திரை மாதம் 24ஆம் தேதி. இன்றைய திதி சதுர்த்தசி திதி. இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். இன்றைய நல்ல நேரம் மதியம் 1:30 மணி முதல் 2:30 மணி வரை, மாலையில் 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் மாலையில் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை நேரம் மதிய நேரம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்ட நேரம் காலையில் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்கள். இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்து பார்க்கலாம். மேஷத்தில் சூரியன், சுக்கிரன், சந்திரன் ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். ரிஷபத்தில் குரு பகவான், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு, புதன், செவ்வாய் ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். தற்போது 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, ராசியாதிபதி விரயஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் ராசியிலேயே அமர்வு பெற்று இன்னைக்கு இருக்கின்றார். ஆராய்ச்சி ரீதியான வேலைகள்ல ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் இன்னைக்கு நிறைய இருக்கும். இறை ரீதியான வேலைகளை மேற்கொள்ளும் ஒரு வாய்ப்புகளும் சிலருக்கு அமையறதுக்கான நிறைய சூழல்கள் இருக்கின்றது. தனியார் நிறுவனங்கள்ல வேலை தேடுகின்ற முயற்சிகளில் சிலருக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சிறிய அளவிலான தொழில் தொடங்குகின்ற எண்ணங்கள் புதிதாக வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. டெய்லரிங் சம்பந்தமான பிசினஸ் ஆக இருக்கலாம், நூல் சம்பந்தமான வேலைகளாக இருக்கலாம், ஆன்மீக ரீதியான வேலைகளாக இருக்கலாம், சித்த மருத்துவம் சம்பந்தமான துறைகளாக இருக்கலாம், கயிறு, கூடை, பாய் இந்த மாதிரியான குடிசை தொழில்கள் சம்பந்தமான வேலைகளாக இருக்கலாம். பொது தொன்று ஆட்டுகின்ற ஒரு செயல்களும் இன்னைக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இந்த மாதிரியான துறைகள்ல ஒரு சிறிய அளவிலான பிசினஸ் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் சிலருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உங்களுக்கான செலவினங்கள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வரவுக்கு மேல் செலவினங்கள் இருக்கும். நம்ம எதிர்பார்த்ததை விட செலவினங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. முன்கோபங்கள் கொஞ்சம் அதிகமாக வரும். பேசும்போது வார்த்தைகளில் இன்னைக்கு கொஞ்சம் நிதானங்கள் அவசியமாக தேவை. கடன் வாங்குகின்ற சூழல்கள் சிலருக்கு ஏற்படலாம். சிலருக்கு மருத்துவ ரீதியான விஷயங்களாக இருக்கலாம், இல்லைன்னா நம்மளுடைய புதிதான ஆரம்பிக்க போற தொழில் சம்பந்தமானதாக இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம ஏதாவது ஒரு கடன் வாங்குகின்ற சூழல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தலைமுடி, நகம், தோல் பகுதிகள், குடல் சம்பந்தமான பிரச்சனைகள் இதில் எல்லாம் கொஞ்சம் உடல் நலன்ல அதிக அக்கறைகள் தேவை. இன்னைக்கு எதிரிகள் வழியில சின்ன சின்ன தொல்லைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தாய் மாமாவிற்கு இறை சார்ந்த எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். அவருக்கு உடல் நலனிலும் அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. தலை ரீதியான தொந்தரவுகள் ஏதாவது இருக்கும். தலைவலி சம்பந்தமான பிரச்சனைகள், இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு தலை ரீதியான பிரச்சனைகள் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. வண்டி வாகனங்களில் செல்லும் போது அதிக கவனங்கள் தேவை. பாதுகாப்பு கவசங்களோடு நம்ம வெளியே போறது இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. தாய் வழி உறவுகள் மூலம் வழக்கு சார்ந்த விஷயங்கள் ஏதாவது ஏற்படுறதுக்குமான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. விஷ ஜந்துகளிடம் அதிக கவனங்கள் தேவை. அதே மாதிரி ரசாயனம் சார்ந்த பொருட்கள் கையாளும் போதும் அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. உயர் பதவிக்கான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. நோய் ரீதியான விஷயங்கள்ல அதிக கவனங்கள் தேவை. தேவைப்படும் போது நீங்க ஒரு மருத்துவ ஆலோசனை வாங்கி கொள்றது மிகவும் அவசியமான ஒன்று. கடனாக பொன் பொருள் வாங்கும் விஷயங்கள்ல கொஞ்சம் அதிக கவனங்கள் தேவை. விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் நம்ம வாங்கும் போது அதை பத்திரப்படுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். அதனால பெரிய அளவிலான மதிப்புள்ள பொருட்களை எல்லாம் இன்னைக்கு வாங்குறத கொஞ்சம் தவிர்த்துடுறது மிகவும் நல்லது. அதிர்ஷ்டவசமாக வேலைகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு பய உணர்வு, பதற்ற உணர்வு,
மனதளவுல ஏதோ ஒரு வருத்த நிலைகள், ஒரு தடுமாற்ற நிலைகள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். புதிய முயற்சிகள் எடுக்க வேண்டாம். அதன் வழியில நமக்கு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு எல்லா விதமான சுப காரியங்களிலுமேயே இன்னைக்கு ஈடுபடலாம். புதிய முயற்சிகளை ஸ்டார்ட் பண்ணலாம். அது மூலமா நமக்கு ரெட்டிப்பு லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. புதிதான வேலைகள் ஆரம்பிக்க போறீங்கன்னா அதுவும் இன்னைக்கு பண்ணலாம். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களுக்காக மூவ் பண்றீங்க அப்படின்னு சொன்னா அதுவும் இன்னைக்கு நீங்க தாராளமாக பண்ணலாம். கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. வரன் பார்க்கும் விஷயங்களாக இருக்கலாம், இல்லைன்னா தொழில்முறை வியாபார ரீதியிலான பயணங்கள், இல்லைன்னு சொன்னா ஆன்மீக ரீதியிலான பயணங்கள், இந்த மாதிரி நம்ம சுப காரியங்களுக்கான பயணங்களை இன்னைக்கு தாராளமாக மேற்கொள்ளலாம். எந்த ஒரு விஷயமும் புதிதாக ஆரம்பிக்கும் போது அதன் வழியில நமக்கு லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. அதனால புதிய முயற்சிகளும் தொழில் முறைகள் ஸ்டார்ட் பண்றீங்கனாலும் இன்னைக்கு நீங்க தாராளமாக பண்ணலாம். உங்களுடைய ராசியான நிறம் பழுப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர். ரிஷப ராசி அன்பர்களே, ராசியாதிபதி விரயஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவானும் இன்றைக்கு விரயஸ்தானத்தில் இருக்கின்றார். குழந்தை பேரு சம்பந்தமான மருத்துவ ஆலோசனைகள் எடுக்கக்கூடிய ஒரு எண்ணங்கள் வரும். அதன் ரீதியான ஒரு மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பிள்ளைகளால செலவினங்கள் இன்னைக்கு அதிகரிக்கும். குழந்தைகளுக்கு தேவையான பொருட்கள் வாங்கலாம், அப்படி இல்லைன்னு சொன்னா குழந்தைகளுடைய உடல்நிலை சம்பந்தமான விஷயங்களாக இருக்கலாம். இந்த வழியில எல்லாம் ஏதாவது செலவினங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பூர்வீக சொத்தின் வழியில செலவினங்கள் ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அந்த பூர்வீக சொத்து இருக்குல்ல, அந்த வீட்டுகள் மேல நம்ம ஏதாவது பழுது ரீதியா ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஒர்க் எல்லாம் பண்ணலாம். இந்த மாதிரியான ஒரு செலவினங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சிலருக்கு பூர்வீக சொத்தை விற்கின்ற எண்ணங்களும் வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. குலதெய்வ கோவிலுக்கு போகக்கூடிய ஒரு பயண முறைகள் எல்லாம் பேச்சுவார்த்தைகள்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. ஆன்மீக நாட்டம் இன்னைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஆன்மீக தலங்களுக்கு செல்லக்கூடிய பயணங்கள் ரீதியான பேச்சுவார்த்தைகள், இல்லைன்னா அதற்கான முயற்சிகள் இதெல்லாம் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. இறை ரீதியான சிந்தனைகள் மனதிற்குள்ள எப்போதுமே இருந்து கொண்டே இருக்கும். ஆனா வேறொரு விஷயங்கள் அப்படின்னு எடுக்கும்போது மனதளவுல ஏதாவது விரக்தி நிலைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தாத்தா இருக்கிறார்னா அவர் வழியில ஏதாவது சின்ன சின்ன செலவினங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீங்கன்னா உடல்நிலையில இன்னைக்கு அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. ஏதாவது ஒரு விஷயத்திற்காக ஒரு ஒண்ணு வேலையாக இருக்கலாம், இல்லைன்னா குடும்ப குடும்பத்தினுடைய தேவைகளாக இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்திற்காக நம்ம சொந்த ஊர்ல இருந்து வேறொரு இடத்திற்கு போய் செட்டில் ஆகுற மாதிரியான ஒரு எண்ணங்கள், இல்லைன்னா முயற்சிகள், பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் நடத்துறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. மனைவியின் சகோதரர் வழியில ஏதாவது செலவினங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. யாகங்கள் எல்லாம் செய்யக்கூடிய எண்ணங்கள் புதிதாக தோன்றுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இல்லற வாழ்க்கையில சிலருக்கு விரக்திகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கண் ரீதியான தொந்தரவுகள் ஏதாவது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தூக்கமின்மையினால கொஞ்சம் சோர்வுகள், அயர்வுகள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தாழ்வு மனப்பான்மை சிலருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உணவு ரீதியான விஷயங்கள்ல அதிக கவனங்கள் தேவை. முடிந்தால் நம்ம வீட்டிலேயே சமைச்சு சாப்பிடுறது இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கின்றது. அதனால உணவு ரீதியான விஷயங்கள்ல நமக்கு அலர்ஜி ஏற்படுத்துற விஷயங்களாக இருக்கலாம். இல்லைன்னு சொன்னா உணவு சாப்பிட்டு நமக்கு ஏதாவது உடல்நிலை உபாதைகள் ஏற்படலாம். அதனால அதுல எல்லாம் கொஞ்சம் அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. மேற்கொள்ளும் செயல்கள்ல தடைகள், தாமதங்கள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கற்பனை திறன்கள் எல்லாம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். செரிமான குறைபாடுகள்னால வயிற்று உபாதைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஏதாவது ஒரு விஷயத்துல மூலதனம் செய்யக்கூடிய ஒரு எண்ணங்கள் வரும். ஏதாவது ஒரு தொழில் ரீதியா இருக்கலாம், இல்லைன்னா வேறு ஏதாவது பொருட்கள் வாங்குற மாதிரியான ஒரு நிலை இருக்கலாம். இதுல எல்லாம் நம்ம மூலதனம் செய்யக்கூடிய எண்ணங்கள் நிறைய இருக்கும். இன்னைக்கு சிலருக்கு நோய் ரீதியான அவதிகள் உடல்நிலையில கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது.
சமூகத்தில் இருந்து பிரிந்து வாழ்வது போன்ற ஒரு சூழல்கள், அந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் நம் மனதிற்குள்ள தோன்றுவதற்கான ஒரு எண்ணங்கள் நெறைய இருக்கும். உயர்கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களை மேற்கொள்ளும் போது, அதுல ஏதாவது சின்ன சின்ன தடைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நெறைய இருக்கின்றது. புதைபொருள் சார்ந்த ஆராய்ச்சி வேலைகள்ல அதிகமான ஈடுபாடுகள் கொண்டு இன்னைக்கு நெறைய ஈடுபாடோட செயல்படுவீங்க. பாத பகுதிகளில் இன்னைக்கு அதிக கவனங்கள் தேவை. தந்தைக்கு கண் சார்ந்த பகுதிகள்ல அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. வீணான செலவுகளை கொஞ்சம் குறைச்சுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. சிலருக்கு கடனை அடைக்கின்ற முயற்சிகள் இருக்கும். இஎம்ஐ எல்லாம் சரியா கட்டிடுவீங்க. இல்லைன்னா லோன் ஏதாவது நடந்துட்டு இருக்குன்னா, அதுல ஓரளவு அமௌண்ட் கட்டுறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. இந்த மாதிரி கடனை கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் நெறைய இருக்கின்றது. மனதிற்குள்ள ஒரு அமைதி இல்லாத ஒரு சூழல்கள் நெறைய இருக்கும். ஞாபக சக்தி கொஞ்சம் குறைபாடாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு பயணங்கள் எல்லாம் போகக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள், வெளிநாடு ரீதியான பயணங்கள் இதையெல்லாம் நீங்க மேற்கொள்ளலாம். ஒரு குடியுரிமை சம்பந்தமான விஷயங்களாக நீங்க மூவ் பண்றீங்கன்னா பண்ணலாம். புதிதான தொழில் முயற்சிகளோ, இல்லைன்னா வேறு ஏதாவது முயற்சிகளோ நல்ல விஷயங்களாக ஆரம்பிக்கிறீங்கன்னா, அதுல நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நெறைய இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் வாங்கி எந்த ஒரு செயலையும் செய்ய வேண்டாம். அந்த வகையில பார்த்தோம்னா, நமக்கு நெறைய துன்ப நிலைகள் அதிகமாக இருக்கும். புதிய முயற்சிகள் எதையும் எடுக்க வேண்டாம். அதன் வழியில நமக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதனை புரியக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. எந்த வேலைகள நம்ம அவசரமா முடியணும்னு நினைக்கிறோமோ, ரொம்ப இழுத்துட்டே இருக்கு. இந்த வேலை டக்குன்னு முடியல. ஒரு சைன் வாங்கணும், இல்லன்னா ஒரு ரெக்கமெண்டேஷனாக பேசணும். இந்த மாதிரி எல்லாம் நம்ம எந்த வேலைக்கு மூவ் பண்றோமோ, அந்த வேலைகளை இன்னைக்கு நீங்க தாராளமாக செய்யலாம். உங்களுடைய ராசியான நிறம் சந்தன நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் பாலசுந்தரி. மிதுன ராசி அன்பர்களே, ராசியாதிபதி தொழில் ஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் லாபஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். உங்களுக்கான லாபங்கள் எல்லாம் வரவுள்ள நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. உங்களுக்கு தேவையான ஒரு லாப பணங்கள் எல்லாம் எங்கேயாவது லாக் ஆகிட்டு இருக்கு, இன்னும் வர்றதுக்கு லேட் ஆயிட்டே இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு அதன் ரீதியான பேச்சுவார்த்தைகள் நடத்துனீங்கன்னா அந்த பணங்கள் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மூத்த சகோதரரோடு இன்னைக்கு இணக்கமாக இருப்பீங்க. இரண்டாவது திருமணம் குறித்த பேச்சுவார்த்தைகள் ஏதாவது நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. செய்தொழில்கள் எல்லாம் சிறப்பாக நடைபெறும் இன்னைக்கு. கட்டிடம் ரீதியான விஷயங்கள், வாகனம் ரீதியான விஷயங்கள், இதில் எல்லாமே வாடகை பணங்கள் வர்றதுனால உங்களுக்கு லாபங்கள் நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மேற்கல்வி ரீதியான விஷயங்கள்லயும் சிலருக்கு லாபமான ஒரு விஷயங்கள் எல்லாம் நடக்கும். தேவையான இடங்களுக்கு நமக்கு திடீர்னு ஒரு வேலை கிடைக்கலாம் நம்மளுடைய மேற்கல்வியை வச்சு. இல்லைன்னா நமக்கு அதனுடைய வழியில நமக்கு ஏதாவது லாபங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நம்ம நினைச்ச இடங்கள்ல படிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள், இந்த மாதிரி எல்லாம் நல்ல விஷயங்கள் மேற்கல்வி ரீதியா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இன்னைக்கு கால்நடை வளர்ப்புகள்ல ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். நண்பர்கள் வழியில ஆதாயங்கள், உதவிகள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஆடை ஆபரண சேர்க்கைகள் எல்லாம் இன்னைக்கு நல்லபடியாக இருக்கும். காது ரீதியான பகுதிகளில் கொஞ்சம் ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா, அதற்கு மட்டும் நீங்க மருத்துவ ஆலோசனை வாங்கிக் கொள்வது மிகவும் நல்லது. தந்தை வழி உறவினர்களுடைய சந்திப்புகள் எல்லாம் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இறை ரீதியான கலைகள்ல ஆர்வங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். சிற்பங்கள், ஓவியங்கள் இந்த மாதிரியான இறை சார்ந்த கலைகள்ல இன்னைக்கு அதிக ஆர்வங்கள் இருக்கும். மாமனார் வழிகள்ல வரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தாய்க்கு உடல் நிலையில கொஞ்சம் கவன நிலைகள் தேவை. அவருக்கு ஏதாவது மனதிற்குள்ள விரக்தி நிலைகளோ, இல்லைன்னு சொன்னா வருத்தமான ஒரு சூழ்நிலைகளோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீங்கன்னா, உடல் நிலையில அதிக கவனங்கள் எடுத்து செயல்படுவது மிகுந்த நன்மைகள் தரும். பெரும் தன யோகங்களிலெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இன்னைக்கு புதிதாக ஒப்பந்தம் போடுகின்ற விஷயங்கள் ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதாவது வியாபார ரீதியா இருக்கலாம், தொழில் ரீதியா, இல்லைன்னா நீங்க செய்யக்கூடிய பணி ரீதியா ஏதாவது ஒரு விஷயத்துல ஒப்பந்தம் செய்யறதுனால உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. விலை உயர்ந்த பொருட்கள் தானமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சமாதான பேச்சுகளில் நல்ல முடிவுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உயர் அதிகாரிகளுடைய தொடர்புகள் எல்லாம் புதிதாக வர்றதுக்கான வாய்ப்புகள்,
நிறைய இருக்கின்றது. பொதுநல சேவை மையங்கள்ல அதிக ஈடுபாடுகள் எடுத்து நீங்க நிறைய முயற்சி செஞ்சு அதுல அதிகமான நன்மைகளை செய்யக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. ஆராய்ச்சி ரீதியான ஈடுபாடுகள் உங்களுடைய துறை சம்பந்தமாக இருக்கலாம், இல்லைன்னா வேறு ஒரு ஆர்வம் மிகுந்த விஷயங்களாக இருக்கலாம். இதிலெல்லாம் ஆராய்ச்சி ரீதியான ஒரு ஈடுபாடுகள் எடுத்து இன்னைக்கு செய்யக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தாய் வழிகள்ல ஆதாயங்கள், லாபங்கள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் சிலருக்கு நிறைய இருக்கின்றது. திருத்தல தரிசனங்களுக்கு செல்லக்கூடிய எண்ணங்களோ, இல்லைன்னா ஒரு பேச்சுவார்த்தைகளோ, இல்லைன்னா அதற்கான ஒரு முயற்சிகளிலோ ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதனை புரியக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும். அதாவது நம்ம எந்த விஷயத்துக்காக இன்னைக்கு மூவ் பண்றோமோ அந்த வேலை நல்லபடியாக நடக்கும். அதனால என்ன தேவை அவசரமா இருக்குங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க மூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப நன்மையாக இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களால மற்றவர்களுக்கான ஆதாயங்கள் அதிகமாக இருக்கின்றது. அவர்கள் வழியில உங்களுக்கு செலவுகள் வரலாம். இல்லைன்னு சொன்னா அவங்க வேலையெல்லாம் நீங்க செய்யற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படலாம். அந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் ஆதாயங்கள் குறைவாக இருக்கின்றது. அதனால கடன் தரும் விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் அதிக கவனங்கள் தேவை. பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான பிசினஸ் ஏதாவது பேசுறீங்கன்னா இன்னைக்கு அதற்குறித்த முயற்சிகளோ பேச்சுவார்த்தைகளோ எதுவும் இன்னைக்கு செய்ய வேண்டாம். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு வளமும் நலமும் கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. மன மகிழ்ச்சியான நல்ல நாளாக இருக்கின்றது. எந்த ஒரு புதிய முயற்சியுமே இன்னைக்கு நீங்க தாராளமாக செய்யலாம். உங்களுடைய ராசியான நிறம் பழுப்பு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் கணபதி. கடக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் தொழில் ஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். தொழில் ரீதியான புதிய எண்ணங்கள் வரும். நம்ம இந்த மாதிரி ஒரு வேலை செய்யலாம், இந்த மாதிரி ஒரு பிசினஸ் பண்ணலாம், இல்ல இந்த வேலைக்கு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் புதிதாக தோன்றுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இறை ரீதியான தொழில்கள்ல ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பூமாலை சம்பந்தமான வேலைகள், அர்ச்சகர்கள் சம்பந்தமான வேலை, ஜோதிட ரீதியான தொழில்கள், ஆன்மீகம் சம்பந்தமான வேலைகளில் ஈடுபாடு எடுத்தல், கயிறு, பாய், கூடை இதையெல்லாம் நம்ம செய்யக்கூடிய ஒரு குடிசை தொழில் சம்பந்தமான வேலைகள், இந்த மாதிரியான வேலைகள்ல அதிக ஈடுபாடுகள் இருக்கும். சிலருக்கு வேத உபாசகம் சம்பந்தமான வேலைகள்ல ஈடுபடக்கூடிய எண்ணங்களோ முயற்சிகளோ வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சிலர் மட்பாண்ட தொழில்கள்ல ஈடுபடக்கூடிய எண்ணங்களும் முயற்சிகளும் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தத்துவ நூல்கள் சம்பந்தமான விஷயங்கள் எழுதுறவங்களா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. பழமையான மருத்துவ முறைகளை நம்ம மேற்கொண்டு அடுத்தடுத்த சந்ததியினருக்கு சொல்லி தந்து அந்த மாதிரியான ஒரு தொழில் முறைகளை ஆரம்பிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. டெய்லரிங் சம்பந்தமான பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வர்ம கலைகள் கற்றுக்கொள்ளும் ஒரு சூழல்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பெரிய துறைகள்ல இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அதுல டீப்பா ஆராய்ச்சி செய்யக்கூடிய எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வேற்றுமொழி சம்பந்தமான ஆசிரியர் பணிகள் செய்யக்கூடியவங்களுக்குமான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. ஆசிரமங்களுக்கு சேவை செய்யக்கூடிய எண்ணங்களும் அதுல நம்ம ஈடுபாடுகள் எடுத்து செய்யறது மாதிரியான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. இந்த மாதிரியான ஒரு தொழில்கள் எல்லாம் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள், இதுல ஈடுபாடுகள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சிலருக்கு தொழிலின் நிலை குறித்த விரக்தி நிலைகளும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நம்ம வேற ஒரு தொழில்களில் ஈடுபட்டு இருக்கும்போது இன்னைக்கு சரியா பிசினஸ் போகலையே அப்படிங்கிற ஒரு விரக்தி நிலைகள் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வியாபாரம் சம்பந்தமான எண்ணங்கள் புதிதாக வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உங்களுடைய பக்தியினால மதிப்பு மரியாதை இது எல்லாமே உங்களின் மீதான ஒரு தோற்றம் ஒரு எண்ணம் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தொழில் இல்லைன்னா பணிகள்ல இருப்பிட மாற்றங்கள் குறித்த ஒரு சிந்தனைகளும் சிலருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உங்களுடைய வேலைக்கு தகுந்த மாதிரியான பரிசுகளும் வெகுமதிகளும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தொழிலில் எல்லாம் தைரியமாக செயல்படக்கூடிய ஒரு எண்ண நிலைகள் அதிகமாக இருக்கும். புதிய முயற்சிகள் தொழில்ல எல்லாமே நம்ம செலுத்தி அதன் வழியில வெற்றி காணும் வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. புதிதான ஒரு ஐடியாஸ் எல்லாம் நம்ம தொழில் முறைகள்ல புகுத்துறதுக்கு மாதிரியான ஒரு சிந்தனைகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உங்களுடைய தொழிலில் உங்கள் திறமைகளை முழுதாக வெளிப்படுத்தும் ஒரு வாய்ப்புகளும் நிறைய இருக்கும். அதற்கான தகுந்த வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான சூழல்களும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது.
தொழிலில் சுய முயற்சிகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். இறை ரீதியான இசைகள்ல ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும். இளைய சகோதரருக்கும் உங்களோட தொழில்ல ஈடுபடக்கூடிய எண்ணங்களும் அதிகமாக வரும். அவருடைய உதவிகள் சில நேரங்களில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கால் பகுதிகள்ல கொஞ்சம் கவன நிலைகள் அதிகம் தேவை. அதே மாதிரி இஎன்டி சம்பந்தமான பிரச்சனைகள்ல நம்ம மருத்துவரை ஆலோசிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். தொழில் இல்லைன்னா வியாபார ரீதியிலான பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இன்னைக்கு இருக்கும். புனித பயணங்கள் எல்லாம் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகளோ இல்லைன்னா பேச்சுவார்த்தைகளோ முயற்சிகளோ நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. எழுத்தாளர்களாக இருக்கிறீங்கன்னா நீங்க இறை ரீதியான ஒரு கட்டுரைகள், கவிதைகள் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எழுதக்கூடிய வாய்ப்புகளும் அதற்குரிய ஆர்வங்களும் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகளில் அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. உங்களுடைய தொழில் இல்லைன்னா வேலை ரீதியான பொருட்களை யாருக்கும் தருவதில் இன்னைக்கு கொஞ்சம் அதிக கவனங்கள் தேவை. முக்கியமான தொழில் ரீதியான பொருட்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா அதெல்லாம் அடுத்தவங்களுக்கு தரும்போது கொஞ்சம் அதிகமான கவனங்கள் இன்னைக்கு தேவை. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு வளமும் நலமும் கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. மன மகிழ்ச்சி உள்ள நல்ல நாளாக இருக்கின்றது. புதிதான முயற்சிகள் எடுத்தீங்கன்னா இன்னைக்கு நல்லபடியாக முன்னேற்றமாக இருக்கும். பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு வெளியூர் பயணங்கள் எல்லாம் போகும்போது அதிக கவனங்கள் தேவை. தகுந்த பாதுகாப்பு கவசங்களோடு நம்ம வெளியே போகணும். வண்டி வாகனங்களில் செல்லும் போது அதிக கவனங்கள் தேவை. செய்யும் வேலைகள்ல கொஞ்சம் கவன நிலைகள் அதிகமா எடுத்து கொஞ்சம் சரியா நடந்துக்கிட்டோம்னா இன்னைக்கு பிரச்சனைகள் எதுவும் இல்லை. சமையலாக இருந்தாலும், சாலை பகுதிகளில் நம்ம பயணிக்கும் போதாக இருந்தாலும், தொழிற்சாலை முறைகளில் ஈடுபடும் போதாக இருந்தாலும், எந்த முறைகளிலுமே நம்ம கொஞ்சம் இன்னைக்கு கவனமாக இருக்க வேண்டும். ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு பண வரவுகள் எல்லாம் எதிர்பார்த்த இடங்களிலிருந்து வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. புதிய முயற்சிகள் எல்லாமே நீங்க பண்ணலாம். நல்லபடியாக முன்னேற்றம் இருக்கும். உங்களுடைய ராசியான நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி. சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதி பாக்யஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவானும் பாக்யஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். தந்தை வழியில பண வரவுகள் வரவுள்ள நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. குடும்பத்திற்கு தந்தையின் ஆதரவுகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். இறை ரீதியான பேச்சுகள் இன்னைக்கு உங்களிடம் அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு சூழல்கள் நிறைய இருக்கின்றது. ஆன்மீக ரீதியான பேச்சுகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கோவில் வேலைகளின் மூலம் வருமானங்கள் இன்னைக்கு நிறைய இருக்கும். கோவில் வேலைகள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு அதன் வழியில ஒரு நல்ல வருமானங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அந்நிய மொழிகள் கற்கும் வாய்ப்புகளும் சிலருக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான ஒரு சூழல்கள் நிறைய இருக்கின்றது. வெளிநாடு ரீதியான பயணங்களாக இருக்கலாம், இல்லைன்னா வெளிநாடு சம்பந்தமான ஒரு தொழில் தொடங்கும் எண்ணங்கள் இருக்கலாம், இல்லைன்னா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போற மாதிரியான ஒரு எண்ணங்கள் இருக்கலாம். இந்த மாதிரியான ஒரு முயற்சிகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஆன்மீக நாட்டம் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். தந்தைக்கு உடல்நிலையில கவனங்கள் அதிகமாக தேவை. மன அளவிலும் ஏதாவது ஒரு விரக்தி நிலைகள் அவருக்கு இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தான தர்மங்கள் எல்லாம் செய்ய விரும்புகின்ற ஒரு நபராக இன்னைக்கு இருப்பீங்க. பேரன் பேத்திகளோடு இணக்கமான ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு நல்லபடியாக இருப்பீங்க. தந்தை வழி உறவுகளோடு சின்ன சின்ன உரசல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஆன்மீக குருக்களிடம் உபதேசம் பெறுகின்ற ஒரு சூழ்நிலைகள் நிறைய இன்னைக்கு இருக்கும். அதன் ரீதியான ஒரு பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கோ இல்லைன்னா முயற்சிகள் ஏதாவது எடுக்கிறதுக்குமோவான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. மனைவியின் சகோதரரோடு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மேல் அதிகாரிகளுடைய நட்புகள் எல்லாம் புதிதாக அறிமுகமாகறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. நன்னடத்தைகள்னால உங்களுக்கு மதிப்புகளும் மரியாதைகளும் கூடக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. இறை மீதான உறுதியான நம்பிக்கைகள் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. அரசுகள் வழியில ஆன்மீக ரீதியான வேலைகளுக்கான முயற்சிகள் ஏதாவது எடுக்கக்கூடிய மாதிரி ஒரு சிந்தனைகளோ இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயங்கள்ல பேச்சுவார்த்தைகளோ நடத்துறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வீக்கம் கட்டிகளால உடல்நிலையில கொஞ்சம் அவதிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பூர்வீக பொன் பொருள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. ஆராய்ச்சி கல்வி சார்ந்த நூல்கள் ஏதாவது வெளியிடக்கூடிய ஒரு எண்ணங்களோ
இல்லைன்னா அதற்கு ஏதாவது முயற்சி செய்யலாம் அப்படிங்கிற எண்ணங்களோ வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. கோவில் சொத்துக்களை பாதுகாக்கின்ற வேலைகளில் சிலருக்கு ஈடுபாடுகள் அதிகமாக எடுத்து செயல்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் நிறைய இருக்கும். தெய்வத்திற்கான திருப்பணிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் சிலருக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய இன்னைக்கு சூழல்கள் இருக்கின்றது. மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு மனதளவுல ஒரு பய உணர்வு, பதற்ற உணர்வு, செயல்பாடுகள்ல சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதனால எந்த ஒரு புதிய முயற்சிகள்லயும் நம்ம இன்னைக்கு ஈடுபடக்கூடாது. ஒரு வரன் பார்க்க போற விஷயமாக இருக்கலாம், இன்டர்வியூ ஏதாவது அட்டெண்ட் பண்றதாக இருக்கலாம், இல்லைன்னு சொன்னா ஒரு முக்கியமான பெரிய ஒரு நபர நம்ம சந்திக்க போறதாக இருக்கலாம். அந்நேரத்துல நமக்கு ஏதாவது சொதப்பக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அதனால புதிய முயற்சிகள், முக்கியமான முயற்சிகள் இன்னைக்கு எதுவும் எடுக்க வேண்டாம். பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விதமான சுப காரியங்களிலுமேயே இன்னைக்கு நீங்க ஈடுபடலாம். ரெட்டிப்பு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. புதிதாக தொழில் சம்பந்தமான விஷயங்கள்லாம் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, அது நல்ல முன்னேற்றம் அடைஞ்சு, அதன் வழியில நமக்கு லாபங்கள் நிறைய கிடைக்கும். புதிதான ஒரு முயற்சிகளில் எல்லாம் நம்ம இன்னைக்கு தாராளமாக இறங்கலாம். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. ஒரு வெளிநாட்டு பயணமாக இருக்கலாம், ஆன்மீக ரீதியிலான பயணங்களாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னு சொன்னா வேலை குறித்த பயணங்களாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு குடும்பத்திற்குள்ள ஒரு சுப நிகழ்வுகள் சம்பந்தமான பயணங்களாக இருக்கலாம். இந்த மாதிரியான நல்ல பயணங்கள் எல்லாம் போகக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பழுப்பு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் அண்ணாமலையார். கன்னி ராசி அன்பர்களே, ராசியாதிபதி களத்திரஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் ஆயுள் ஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். திருமண ரீதியான பேச்சுவார்த்தைகள்ல கொஞ்சம் கவன நிலைகள் இன்னைக்கு அதிகமாக தேவை. கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளோ இல்லைன்னா வீணான விவாதங்களோ இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கூட்டு தொழிலில் பார்ட்னரோடு சின்ன சின்ன உரசல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உங்களுக்கு உடல்நிலை குறித்த விஷயங்கள்ல இன்னைக்கு அதிக கவன நிலைகள் தேவை. நோய் ரீதியான தொந்தரவுகளுக்கு மருத்துவ ஆலோசனை வாங்குற மாதிரி ஒரு சூழல்கள் எல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. ஆராய்ச்சி சார்ந்த விஷயங்கள்ல மிகுந்த ஈடுபாடுகள் எடுத்து இன்னைக்கு நிறைய செய்வீங்க. சித்த மருத்துவம் உள்ளிட்ட வைத்திய முறைகளுக்கு செல்லக்கூடிய எண்ணங்களும் சிலருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நமக்கு இந்த ட்ரீட்மெண்ட் செட் ஆகல, நம்ம சித்த மருத்துவம் போகலாம், மூலிகை சம்பந்தமான விஷயங்கள்ல நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உங்களுக்கான மனதளவுல ஒரு விரக்தி நிலைகள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பெரிய அளவிலான முதலீடுகள் எல்லாம் போடும்போது இன்னைக்கு அதிக கவனங்கள் தேவை. மருந்துகள் எடுக்கின்ற விஷயங்களா இருக்குன்னா, அதுலயும் இன்னைக்கு அதிக கவனங்கள் தேவை. டாக்டரின் உதவி இல்லாமல் நம்ம எந்த ஒரு மருந்தையும் நம்மளாக இன்னைக்கு சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி நமக்கு அந்த உணவு, அந்த மருந்துகளும் நமக்கு சேரணும். அந்த மாதிரி மருந்துகளாகவும் இருக்கணும். இல்லைன்னா அதன் வழியிலயும் ஏதாவது தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பராமரிப்பு வேலைகள்ல எல்லாம் ஈடுபட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதாவது கால்நடைகள் பராமரிப்பு, ஆடு, மாடு, கோழி இந்த மாதிரியான கால்நடைகளை வச்சு பராமரிச்சுட்டு வர்றீங்க அப்படின்னு சொன்னா, அந்த வேலைகள்ல இருக்கிற உயிரினங்கள கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுக்கணும். அதனுடைய உடல் நிலையிலயும், அதனுடைய பாதுகாப்பு குறித்தும் நம்ம அப்பப்ப செக் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்னைக்கு உணவு ரீதியான விஷயங்கள்லயும் அதிக கவனங்கள் தேவை. நமக்கு சேராத உணவுகள் இந்த மாதிரி எல்லாம் நம்ம இன்னைக்கு சாப்பிடக்கூடாது. வண்டி வாகனங்களில் செல்லும்போது அதிக கவன நிலைகள் இன்னைக்கு தேவை. உங்கள் பணியில் உங்கள் மீது கரும்புள்ளிகள் விழுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதாவது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு பழிய உங்க மீது சுமத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உடைமைகள் மீது அதிக கவனங்கள் தேவை. நம்ம எங்கேயாவது வெளியூர்லாம் போறோம்னு சொன்னா, நம்ம கொண்டு போற பொருட்கள் மீது அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. மதிப்புமிக்க பொருட்களை அன்பளிப்பாக தருகின்ற சூழல்கள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. ஒவ்வாமை சம்பந்தமான ஒரு பிரச்சனை ஏதாவது ஏற்படலாம். அலர்ஜி ரீதியில ஏதாவது ஏற்படலாம். அதனால உணவு, உடைகள் சம்பந்தமான விஷயங்கள்ல இன்னைக்கு நமக்கு எது சேருமோ அத மாதிரி நம்ம ட்ரை பண்ணிக்கிறது ரொம்ப பெட்டராக இருக்கும். வேலைகள்ல சிலருக்கு ஊர் ஊராக சுற்றி அலைந்து திரியிற மாதிரியான ஒரு வேலைகள், சூழல்கள் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உங்களின் மீது அவதூறுகள், வீண் பழிகள் இதையெல்லாம் சுமத்தக்கூடிய எண்ணங்களும் சிலருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பேசும்போது மிகவும் நிதானங்கள் தேவை. மூதாதையர் மரபு மூலமா பயன்படுத்திய பொருட்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது.
தனிமையான சூழல்கள்னால விரக்திகள் அதிகமாக இருக்கும். நம்மளே தனிமையா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் வந்து கொஞ்சம் பேருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. இல்லறத்தின் மீது விரக்தி நிலைகள் சில பேருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. பொருளாகவோ, பணமாகவோ யாரிடமும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விதமான சுப காரியங்களுமே இன்னைக்கு ஈடுபடலாம். பயணங்கள் எல்லாம் போகக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. எந்த ஒரு பயணம் மேற்கொண்டாலும் அதுல வந்து நமக்கு லாபகரமான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் வாங்கி எந்த ஒரு செயலையும் இன்னைக்கு செய்ய வேண்டாம். அந்த கடனை அடைக்கிறதுக்கு பெரும் துன்பம் அடையிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். புதிதான முயற்சிகள் எடுக்கும்போது அதன் வழியில ஏதாவது பிரச்சனைகளோ, இல்லைன்னா பண இழப்புகளோ ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு சாதனை புரியக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. எடுக்கின்ற விஷயங்கள் எல்லாம் வெற்றி வாய்ப்புகள் இன்னைக்கு நெறைய இருக்கும். ஒரு கேஸ் ஏதாவது புதுசா ஃபைல் பண்றீங்கன்னா, இன்னைக்கு நீங்க பண்ணலாம். இல்லைன்னா ஒரு சைன் வாங்குற விஷயமா இன்னைக்கு யாரையாவது பார்க்க போறீங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நீங்க தாராளமாக பார்க்கலாம். இந்த மாதிரியான எந்த வேலைகள் இன்னைக்கு அவசரமா தேவைப்படுதோ, அத வந்து நீங்க இன்னைக்கு சரிவர செஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. உங்களுடைய ராசியான நிறம் மஸ்டர்ட் கலர். வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான். துலாம் ராசி அன்பர்களே, ராசியாதிபதி களத்திரஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவானும் இன்னைக்கு களத்திரஸ்தானத்திலேயே இருக்கின்றார். திருமண பேச்சுவார்த்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. திருமண ஏற்பாடுகள் நடந்து கொண்டே இருக்கிறவங்களுக்கு அதன் வழியில ஏதாவது செலவினங்கள் இன்னைக்கு அதிகமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. திருமணத்திற்காக வாங்கி இருக்கின்ற பொருட்கள் வழியில ஏதாவது செலவினங்கள் ஏற்படலாம். அந்த மாதிரி பொருட்கள் நிறைய வாங்கணும் அப்படின்னு சொல்லி அதன் வழியில செலவினங்கள் ஏற்படலாம். திருமணத்திற்கான பொருட்களின் மீது அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. கூட்டு தொழிலில் ஈடுபட்டுள்ள நபர்களுக்கு அதன் வழியில ஏதாவது செலவினங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பயண ரீதியான செலவினங்கள் சிலருக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. விரும்பிய பொருட்கள் எல்லாம் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், எண்ணங்கள் இதெல்லாம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். விரும்பிய பொருட்களின் மீது மூலதனம் போடுகின்ற ஒரு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அம்மா வழி பாட்டி இருக்கிறாங்கன்னா அவருக்கு உடல்நிலையில அதிக கவனங்கள் தேவை. அவர் வழியிலையும் சிலருக்கு ஏதாவது சின்ன சின்ன செலவினங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இரண்டாவது குழந்தைக்காக கர்ப்பிணிகளாக இருக்கிறீங்கன்னா அந்த பெண்கள் எல்லாம் இன்னைக்கு உடல்நிலையில அதிக கவனங்களோடு இருக்கிறது மிகவும் முக்கியமான ஒன்று. மூலிகை ரீதியான வியாபாரங்கள் எல்லாம் செய்றீங்க அப்படின்னு சொன்னா அதெல்லாம் இன்னைக்கு நல்லபடியாக நடக்கும். அதுல ஈடுபாடும் புதிதாக எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இயற்கையான வாசனை பொருட்கள் வியாபாரம் பண்றவங்களுக்கு அந்த வியாபாரமும் இன்னைக்கு நல்லபடியாக நடக்கும். உறவினர்களை எல்லாம் காண செல்லக்கூடிய ஒரு பயண முறைகள் இன்னைக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பேங்க் லோன், இஎம்ஐ இல்லைன்னா மற்ற கடன்கள், வெளியில வச்சிருக்கிற கடன்கள் இது எல்லாமே கொஞ்சம் அடைக்கின்ற சூழல்கள் இன்னைக்கு இருக்கும். பெரும்பாலான கடன்களை அடைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இன்னைக்கு நல்லபடியாக இருக்கின்றது. கர்ப்பப்பை, கிட்னி, அடிவயிறு சம்பந்தமான பிரச்சனைகள்ல கொஞ்சம் உடல்நிலையில அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. நண்பர்கள் வழியில சின்ன சின்ன செலவினங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கமிஷன் தொழில்ல ஏதாவது செலவினங்கள் ஏற்படலாம். அதாவது ஒரு பொருளை வாங்கி அதை வேற ஒரு விலைக்கு விற்கிற மாதிரியான கமிஷன் வேலைகள்ல ஏதாவது செலவினங்கள் வரலாம். வெளிநாடு செல்லுகின்ற எண்ணங்கள் ஒரு சிலருக்கு அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வழக்கு சார்ந்த செலவுகள் சிலருக்கு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தர்ம சிந்தனைகள்னால அனைவருக்குமே ஒரு உதவக்கூடிய எண்ணங்கள் நிறைய இருக்கும். ஏதாவது ஒரு பொருள் இல்லை அப்படின்னு சொல்லி யார் கேட்டாலும் இன்னைக்கு நீங்க வந்து நிறைய தர்ம வள்ளலா இன்னைக்கு இருப்பீங்க. ஹெல்ப் பண்றதுக்கான ஒரு சுச்சுவேஷன் இன்னைக்கு நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மலர்கள் விற்பனைகள் சுமாரான ஒரு போக்கு இருக்கும். மலர் சம்பந்தமான வியாபாரங்களில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு வியாபாரம் இன்னைக்கு கொஞ்சம் சுமாராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஞாபக மறதி சம்பந்தமான பிரச்சனைகள்னால நம்ம பொருட்களை மறந்து போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. நன்கொடை ரீதியான விஷயங்களாக நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துல கொடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் நிறைய இருக்கும். நம்ம கிட்ட இருந்து ஏதாவது ஒரு விஷயத்துல நன்கொடை வாங்குற மாதிரி மற்றவர்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. நூல் சம்பந்தமான வியாபாரங்கள்ல சிலர் ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் நிறைய இருக்கும். டெய்லரிங் சம்பந்தமான வேலைகள்ல
சிலர் ஈடுபடலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இறைவனுக்கான பூமாலைகள் எல்லாம் கட்டித்தரும் வேலைகள் ஈடுபடுறவங்களாக இருப்பாங்க. இந்த மாதிரியான வேலைகள் செஞ்சு கொண்டே இருக்கிறவங்களுக்கு அதன் வழியில ஏதாவது சின்ன சின்ன செலவினங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சமாதான பேச்சுகள் எல்லாம் முடிவுக்கு வருகின்ற ஒரு சூழல்கள் நிறைய இருக்கின்றது. மருத்துவ ரீதியான செலவுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. எதிர்பாராத வகைகள்ல சின்ன சின்ன செலவினங்கள்னால நமக்கு கொஞ்சம் அவதிகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். தொற்றுநோய் சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு சாதனை புரிகின்ற நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. எடுக்கின்ற விஷயங்கள்ல நமக்கு வெற்றிகள் இன்னைக்கு நல்லபடியாக இருக்கும். அதனால நமக்கு எந்த வேலைகளை நம்ம அவசரமா மூவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த வேலைகளை நீங்க தாராளமாக இன்னைக்கு செய்யலாம். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பிறருக்கான லாபங்கள் அதிகமாக இருக்கும். உங்களுக்கான ஆதாயங்கள் மிகவும் குறைவாக இருக்கின்றது. அதனால ஒரு கடன் தர்ற சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா அதை நீங்க இன்னைக்கு செய்ய வேண்டாம். அந்த கடன் தொகை திரும்பி வர்றதுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலைகள் நிறைய இருக்கும். அதனால கடன் தரும் விஷயங்கள்ல அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு வளமும் நலமும் உள்ள நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. மன மகிழ்ச்சியோடு கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு உங்கள் நாள் தொடங்கும். உங்களுடைய ராசியான நிறம் சந்தன நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். சந்திர பகவான் ருணரோக சத்துருஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். மூத்த சகோதரரோடு சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சிலருக்கு இரண்டாவது திருமணம் சம்பந்தமான விஷயங்கள்ல செலவினங்கள் அதிகமா இருக்கிறதுனால அதன் வழியில ஏதாவது கடன்கள் வாங்கும் சூழ்நிலைகள் நிறைய பேருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இரண்டாவது திருமணம் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. பேராசைகள்னால பண இழப்புகள் ஏற்படலாம். அதனால கொஞ்சம் ஆசைகளை கட்டுப்படுத்தி வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அளவு கடந்த ஆசைகள்னால இன்னைக்கு துன்ப நிலைகள் அதிகமாக இருக்கும். ஒப்பந்தம் சார்ந்த விஷயங்கள்லயும் அதிக கவனங்கள் தேவை. அந்த மாதிரியான பேப்பர்ஸ் எல்லாம் நம்ம 1க்கு 2 தடவை நல்லா படிச்சு பார்த்து சைன் பண்றது மிகவும் அவசியமான ஒன்று. எதிர்பாராத வகைகள்ல செலவினங்கள் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. முக பகுதிகளில் அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. வண்டி வாகனங்களில் செல்லும் போதாக இருக்கட்டும், இல்லைன்னா வீட்டுக்குள்ளேயும் நம்ம நடந்து போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளாக இருக்கலாம். எந்த ஒரு நிலையிலையுமே இன்னைக்கு முகப்பகுதிகளில் அதிக கவனங்கள் தேவை. பகைமை உணர்வு, விரோத உணர்வு இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பொருட்கள் மீது கவனங்கள் தேவை. நம்ம பெரிய விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா அதன் மீது அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. வயிறு சம்பந்தமான சின்ன சின்ன உபாதைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. முக்கியமான வேலைகளை மேற்கொண்டிருக்கும் போது அதன் வழியில ஏதாவது இடர்பாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சேவை மனப்பான்மை அதிகமாக இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம சேவை செய்யக்கூடிய எண்ணங்கள் இன்னைக்கு நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதிர்ஷ்டவசமாக சிலருக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. தனியார் நிறுவனங்கள்ல வேலைக்கு ட்ரை பண்ணக்கூடிய ஒரு எண்ணங்களோ முயற்சிகளோ எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. வண்டி வாகனங்களில் எல்லாம் செல்லும் போது இன்னைக்கு அதிக கவனங்கள் தேவை. வழக்குகளின் வழி செலவுகள் ஏற்படலாம். ஏதாவது கேஸ் எல்லாம் போயிட்டு இருக்குன்னா அதன் வழியில நமக்கு இன்னைக்கு செலவினங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தாய் வழி உறவுகள் மூலம் வழக்குகள் புதிதாக வர்றதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. விஷ ஜந்துகளிடம் அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. அதே மாதிரி ரசாயனம் சம்பந்தமான விஷயங்கள்லையும் இன்னைக்கு அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. பதவி உயர்வு சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சிலருக்கு தற்காலிக பணிகள்ல இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பணி நிரந்தரம் குறித்த பேச்சுவார்த்தைகள்ல நடத்துறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. கடனாக விலை உயர்ந்த பொன் பொருள் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னா அதை ரொம்ப கவனமா வச்சிருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். அதனால முடிஞ்சளவு அந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம ஈடுபடாம இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதை தவிர்த்திடணும். நம்ம எந்த ஒரு முக்கியமான விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் இன்னைக்கு வாங்காம இருக்கணும். அடுத்தவங்க கிட்ட இருந்து ஒரு கடனா வாங்கக்கூடாது. திருப்பி தந்துடுறேன், இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு போறேன், இந்த நகை எனக்கு கொடுங்க அப்படின்லாம் நம்ம வாங்கக்கூடாது. இன்னைக்கு அதுக்கு அதை ரொம்ப பத்திரமா பாத்துக்கிற மாதிரி கஷ்டமான ஒரு சூழ்நிலைகள் நிறைய இருக்கும்.
மதிப்பு மிகுந்த விலையுயர்ந்த பொருட்கள் வாங்கக்கூடிய எண்ணங்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஆராய்ச்சி மையங்கள்ல வேலைகளுக்கான முயற்சிகள் ஏதாவது எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. நோய் ரீதியான விஷயங்கள் சார்ந்து சரியா கண்டறியக்கூடிய திறன்கள் இருக்கும். சிலருக்கு என்ன பிரச்சனைன்னு கொஞ்சம் தெரியாம இருக்கும், ரிசல்ட் வரட்டும், இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் எடுக்கலாம், அந்த டெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன முடிவு அப்படின்றத சரியா கொண்டு வர முடியாத ஒரு நிலையில இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு இந்த பிரச்சனை தான், இதுக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்தா ஓகேவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இழந்த செல்வங்களை திரும்ப பெறுவதற்கான ஒரு முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சிலருக்கு முதலீடு சம்பந்தமான பணம் திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கும். அதாவது எப்பயோ போட்டிருப்போம் நம்ம முதலீடுகள், அதன் வழியில நமக்கு பணம் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் நிறைய இருந்திருக்கலாம். அதற்கெல்லாம் இன்னைக்கு நம்ம முயற்சி பண்ணோம்னா ஓரளவு பணம் போட்ட முதலீடு சம்பந்தமான அளவுக்கு பணங்கள் திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. நாடி வைத்தியம், சித்த வைத்தியம், மூலிகை சம்பந்தமான வைத்தியங்கள் இதையெல்லாம் செய்யக்கூடிய எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. பிரிந்து சென்றவர்கள் வழியில ஏதாவது வழக்குகள் வர்றதுக்கான சூழ்நிலைகளும் சிலருக்கு நிறைய இருக்கின்றது. தோள்பட்டை சம்பந்தமான பிரச்சனைகள்ல அதிக கவனங்கள் தேவை. கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீங்கன்னா உடல்நிலையில இன்னைக்கு அதிக கவனங்கள் தேவை. கலை பயிற்சியாளர்களை எல்லாம் கலை ரீதியான ஒரு எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். கலை பயிற்சியாளர்களுக்கு கற்றுத்தருகின்ற ஒரு எண்ணங்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். அதன் வழியில இன்னைக்கு நிறைய லாபங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு வளமும் நலமும் கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. மன மகிழ்ச்சியான நாளாக இருக்கின்றது. அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விஷயத்திலையுமே இன்னைக்கு கொஞ்சம் கவனங்கள் அதிகமாக தேவை. சமையலாக இருந்தாலும், தொழிற்சாலை சம்பந்தமான வேலைகளாக இருந்தாலும், சாலை பகுதிகளில் போகும்போதும் எப்படி இருந்தாலும் நம்ம அதிக கவனத்தோடு இன்னைக்கு இருக்கணும். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான முயற்சிகள் எல்லாமே நீங்க தாராளமாக மேற்கொள்ளலாம். உற்பத்திகள் எல்லாம் பெருகக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் நரசிம்மர். தனுசு ராசி அன்பர்களே, ராசியாதிபதி ருணரோக சத்துருஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். சிலருக்கு பூர்வீகத்தில் தொழில் தொடங்குகின்ற எண்ணங்கள் எல்லாம் புதிதாக வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சொந்த ஊரில் உங்களுடைய மதிப்பு, மரியாதை இதெல்லாமே கூடும். அதாவது உங்க மேல இருக்கிற ஒரு அந்தஸ்து நிலைகள், செல்வாக்கு நிலைகள், அடுத்தவர்கள் உங்களை பார்க்கின்ற விதம் இதெல்லாம் கொஞ்சம் நல்லபடியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சிலருக்கு தொழில் இல்லைன்னா வியாபாரம் இல்லைன்னா பணி காரணமாக பூர்வீக இடங்களிலிருந்து, சொந்த ஊர்களில் இருந்து வேறொரு இடத்திற்கு இடமாற்றம் செய்யும் எண்ணங்களோ இல்லைன்னா அதன் சார்ந்த முயற்சிகளிலோ பேச்சுவார்த்தைகளிலோ ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. குலதெய்வ கோவிலுக்கு போகக்கூடிய ஒரு எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஆன்மீக நாட்டம் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். ஆன்மீக ரீதியான பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. சிலருக்கு குல தொழில் எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் வரலாம். ஒரு சிலருக்கு டெய்லரிங் சம்பந்தமான வேலைகள், நூல் விற்பனை, வைத்தியசாலைகள் இல்லைன்னா நூற்பாலை சம்பந்தமான வேலைகள் இது எல்லாமே தன்னுடைய சொந்த ஊரில் தொடங்குகின்ற எண்ணங்களும் சிலருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சொந்த ஊரில் கோவில் கட்டுமான வேலைகள்ல ஈடுபடும் ஒரு வாய்ப்புகளும் சில பேருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கதா காலட்சேபம், சொற்பொழிவுகள் இதெல்லாம் ஆற்றக்கூடிய திறமைகள் சிலருக்கு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கும். அதன் வழியில இன்னைக்கு புதிதாக முயற்சி செய்யக்கூடிய எண்ணங்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தொழில் ரீதியான அறிவாற்றல்கள், அனுபவ ஆற்றல்கள் இதெல்லாம் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். தாத்தா இருக்கிறாருன்னு சொன்னா அவருடைய உடல்நிலையில இன்னைக்கு அதிக கவன நிலைகள் தேவை. அவருக்கு மன ரீதியிலையும் ஏதாவது ஒரு விரக்தி நிலைகள், கவலைகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இறை ரீதியான மந்திரங்களை எல்லாம் அறியக்கூடிய எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். அதாவது நம்ம அந்த அர்ச்சகர் சம்பந்தமான வேலைகள் இல்லைன்னா வேதம் சம்பந்தமான வேலைகள்லையும் இன்னைக்கு அதிகமாக ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் நிறைய இருக்கும். கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீங்கன்னா உடல்நிலையில இன்னைக்கு அதிக கவனங்கள் தேவை. பூஜை, பிரார்த்தனை இதிலெல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இன்னைக்கு நல்லபடியாக இருக்கின்றது. அரசியல் ரீதியான முன்னேற்றங்கள் இன்னைக்கு நல்லபடியாக இருக்கும். அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல முன்னேற்றமான ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்கின்றது. திடீர் பண வரவுகள் எல்லாம் வரவுள்ள நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. வேலை ரீதியாக போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதாவது எக்ஸாம் எல்லாம் எழுதிருக்கிறீங்கன்னு சொன்னா
அதுல எல்லாம் கொஞ்சம் பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. தந்தைக்கு இதய சார்ந்த பகுதிகளில் கொஞ்சம் அதிக கவன நிலைகள் தேவை. ஜோதிட ஆராய்ச்சிகளில் சிலருக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். மனநிலையில ஒரு சிலருக்கு குழப்பமான சிந்தனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எந்த ஒரு முடிவுகளும் சட்டுன்னு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் சிலருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு மனதளவுல ஒரு பய உணர்வு, பதற்ற உணர்வு, செயல்பாடுகள்ல சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால புதிய முயற்சிகள் எதுலையும் நம்ம ஈடுபடக்கூடாது. ஒரு இன்டர்வியூ போறோம், வரன்லாம் பார்க்க போறோம், ஒரு புதிதா ஒரு தொழிலை தொடங்குகிறோம் அப்படின்னா நமக்கு பதட்ட சூழ்நிலைகள்னால சரிவர அதுல செயல்பட முடியாது. அதனால புதிய முயற்சிகள் எதுவும் இன்னைக்கு வேண்டாம். பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விதமான சுப காரியங்களுமே இன்னைக்கு நீங்க நல்லபடியாக செய்யலாம். புதிதான தொழில் தொடங்கலாம், புதிய முயற்சிகள் செய்யலாம். இதன் வழியில நமக்கு ரெட்டிப்பு லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. ஒரு ஆன்மீக பயணம், இல்லைன்னா வரன் தேடும் பயணம், தொழில்முறை வியாபார ரீதியிலான பயணங்கள், இந்த மாதிரி பயணங்கள் எல்லாம் போகக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. புதிதான முயற்சிகள் எடுக்கும் போது அதன் வழியில நமக்கு லாபங்கள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் சிவ தட்சிணாமூர்த்தி. மகர ராசி அன்பர்களே, ராசியாதிபதி குடும்பஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் சுகஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். தந்தை வழிகள்ல சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் ஏதாவது நடத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மேற்கல்வி சார்ந்த விஷயங்கள்ல நம்ம தந்தையிடம் ஏதாவது பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. நம்ம இந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தந்தையோடு ஏதாவது ஒரு ஆலோசனை நடத்துற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. தந்தை செய்த வியாபாரங்களை மேற்கொண்டு செய்யும் ஒரு எண்ணங்களும் சிலருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அப்பா செஞ்ச வியாபாரத்தையே நம்மளும் எடுத்து செய்யலாம் அப்படிங்கிற எண்ணங்களும் சிலருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. புதிதாக வண்டி, வீடு இதெல்லாம் வாங்குகின்ற எண்ணங்கள் சிலருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தாய்க்கு உடல் மற்றும் மனநிலையில சின்ன சின்ன ஒரு வருத்த நிலைகள் ஏதாவது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வீட்டில் இறை ரீதியான நிகழ்ச்சிகள், நல்ல நிகழ்ச்சிகள் இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வசிக்கும் வீட்டை புதுப்பிக்கும் எண்ணங்கள் சிலருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. திருத்தல தரிசனங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு எண்ணங்கள் நிறைய இருக்கும். இந்த மாதிரி கோயிலுக்கு போகலாம், அந்த கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கான எண்ணங்களோ, இல்லைன்னா முயற்சிகளில் ஈடுபட மாதிரியோ ஏதாவது ஒரு செயல்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. கோவில் சொத்துக்களை பராமரிக்கும் ட்ரஸ்ட்ல ஒரு ஈடுபாடுகள் அதிகமாக எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஆராய்ச்சி மையங்களில் ஈடுபாடுகள் சிலர் எடுத்து நிறைய செயல்பாடுகள் செய்யறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வைத்தியம் சம்பந்தமான உபகரணங்கள் தயாரிக்கும் எண்ணங்கள் சிலருக்கு அதிகமாக இருக்கும். பண்ணை வேலைகள்ல தந்தையினுடைய ஈடுபாடும் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். நீங்க அந்த மாதிரி பண்ணை வேலைகள் எல்லாம் செய்றீங்கன்னா உங்களுடைய தந்தையின் ஒரு ஈடுபாடுகளோ முயற்சிகளோ இன்னைக்கு அதில் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கல்வி மையங்களுக்கு தேவையான எழுதுபொருள்கள் உற்பத்தி ஏதாவது பண்றீங்கன்னா அந்த வேலைகள் எல்லாமே இன்னைக்கு நல்லபடியாக நடக்கும். வேதம் ரீதியான தொடர்புகள்ல ஏதாவது ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் நிறைய இருக்கும். சிலர் வேதம் கத்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வரலாம். இல்லைன்னா இறைவனுக்குரிய மந்திரங்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல நம்ம ஈடுபடலாம் அப்படிங்கிற எண்ணங்களும் சிலருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. இறை ரீதியான கலைகளை எல்லாம் கற்றுக்கொள்ளும் எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். ஒரு இறைவனுக்கான அலங்காரம் ரீதியா இருக்கலாம், இல்லைன்னா அவருக்குள்ள இந்த பூமாலைகள் எல்லாம் நம்ம இப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களாக இருக்கலாம், இல்லைன்னா சிற்ப வேலைகளாக இருக்கலாம், இல்லைன்னா இறை ரீதியான ஓவியங்கள் வரைகிற விஷயங்களாக இருக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் நம்ம அதுல ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் இன்னைக்கு நிறைய வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தாய் வழி உறவினர்களோடு சின்ன சின்ன உரசல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அரசியல்ல ஈடுபட்டவர்கள் பொதுமக்கள் வழியில ஆதரவுகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். அரசியல் எல்லாம் ஈடுபட்டு இருக்கீங்கன்னா பொதுமக்கள் வழியில உங்களுக்கு ஆதரவுகளும் அன்பும் பெருகக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. சுவாச ரீதியான உடல் தொந்தரவுகள் ஏதாவது சின்ன சின்னதா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதே நம்ம மருத்துவ ஆலோசனை எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகளும் சிலருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம ஆலோசனை தந்தையிடம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். ஏதாவது ஒரு விஷயமா அப்பா கிட்ட நம்ம ஏதாவது ஒரு
ஆலோசனை நடத்துற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இறை சார்ந்த சிந்தனைகள் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். சிலருக்கு விரக்தியான சிந்தனைகளும் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பிரிந்த நபர்கள் மீண்டும் சேருவதற்கான வாய்ப்புகளோ, பேச்சுவார்த்தைகளோ நடத்துறதுக்கான சூழல்கள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு எல்லா விதமான பயணங்களும் மேற்கொள்ளலாம். ஒரு வரன் பார்க்க போகலாம், இல்லைன்னு சொன்னா வெளிநாடு ரீதியான பயணமாக இருக்கலாம், ஒரு தொழில் தொடங்கும் பயணமாக இருக்கலாம், இல்லைன்னா அங்க போய் வேலை தேடும் பயணமாக இருக்கலாம். அப்படி இந்த மாதிரியான பயணங்கள் எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு இருக்கின்றது. திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கான தொல்லைகளாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கின்றது. நண்பர்கள் வழியில தொல்லைகள் ஏற்படலாம். அடுத்தவங்களுக்கு நம்ம நிறைய உதவி பண்ணுவோம். அவங்க வழியில நமக்கு உதவிகளே கிடைக்காது. அவங்களுக்கெல்லாம் நம்ம பண செலவு இன்னைக்கு அதிகமா பண்ற மாரி இருக்கும். ஆனா அவங்கள்ட்ட இருந்து நமக்கான ஒரு உதவிகளோ, நன்மைகளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ரொம்ப குறைவாக இருக்கும். இல்லைன்னா சில பேருக்கு கிடைக்கவே கிடைக்காது. இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் நிறைய இருக்கின்றது. அதே மாதிரி யாருக்கும் கடன் தரும் விஷயங்கள்ல கொஞ்சம் அதிக கவன நிலைகள் இன்னைக்கு தேவை. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதனை புரியக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. எந்த வேலைகளை நீங்க இன்னைக்கு முயற்சி பண்ணினாலும் அதில் வெற்றி வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அதனால எந்த வேலை உங்களுக்கு அவசரமா தேவையோ அந்த வேலைக்கு நீங்க இன்னைக்கு ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இடைப்பட்டு நின்ன வேலைகளை நீங்க திரும்ப இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது ஊடாலேயே நின்ன வேலைகளை திரும்ப இன்னைக்கு நீங்க எடுத்து செய்யலாம். அது நல்லபடியாக முடியறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் நிறைய இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கருமை. வணங்க வேண்டிய தெய்வம் அனுமன். கும்ப ராசி அன்பர்களே, ராசியாதிபதி ராசியிலேயே ஆட்சி பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். முக்கியமான முடிவுகள் எடுக்கும் விஷயங்கள்ல அதிக கவன நிலைகள் இன்னைக்கு தேவை. மனக்குழப்பம் ஏதாவது சின்ன சின்னதா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மனதில் ஒரு தெளிவில்லாத சூழல்கள் இருக்கும். ஏதாவது ஒரு முடிவுகள் எடுக்கும் போது நம்ம தவறாக முடிவெடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் நிறைய இருக்கும். அதனாலதான் எந்த ஒரு முக்கியமான விஷயங்களாக இருந்தாலும் இன்னைக்கு முடிவெடுக்க வேண்டாம். இல்லைன்னா வேறு ஒரு நல்ல ஒரு ஆளை வச்சுக்கிட்டு அவங்க மூலமா கலந்து உரையாடிட்டு அதுக்கப்புறமா நீங்க முடிவெடுக்கிறது நல்லபடியாக இன்னைக்கு இருக்கும். தைரியமாக செய்யும் செயல்களால் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. எந்த விஷயத்துல தைரியமா செயல்படணுமோ அதில் மட்டும் தைரியமாக செயல்படணும். தேவையில்லாத விஷயங்கள்ல தைரியமாக செயல்பட வேண்டாம். அதன் வழியில நமக்கு பிரச்சனைகள் வரலாம், பண இழப்புகள் ஏற்படலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இளைய சகோதரரோடு சின்ன சின்ன கருத்து மோதல்கள், வீண் விவாதங்கள் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. இளைய சகோதரருக்கு பண உதவி செய்யும் சூழல்களும் சிலருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. திடீர் அதிர்ஷ்டங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு அதிகமாக இருக்கின்றது. எதிரிகளை வெற்றி கொள்ளும் திறன்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். இசை சார்ந்த தொழில்கள்ல முன்னேற்றம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். அதன் வழியில புதிதான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு இன்னைக்கு நிறைய சூழல்கள் இருக்கின்றது. காது பகுதிகள், இஎன்டி சம்பந்தமான பிரச்சனைகள் இதில் மட்டும் கொஞ்சம் அதிக கவன நிலைகள் இன்னைக்கு தேவை. விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் கொஞ்சம் அதிகம் கவனத்தோடு பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. மதிப்பு மிகுந்த பொருட்களை தானமாக வழங்கக்கூடிய ஒரு சூழல்கள் இன்னைக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் சிலருக்கு அதிகமாக இருக்கிறது. திறமைகளுக்கு தகுந்த வாய்ப்புகள் என்றே கொஞ்சம் தவிப்பு நிலைகள் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். நமக்கு இவ்வளவு திறமைகள் வச்சிருக்கோம், அதை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு சூழ்நிலைகள் இல்லை. நம்ம சரியா வெளிப்படுத்த முடியல, அதன் மூலமா நமக்கு எந்த வாய்ப்புகளும் கிடைக்கல. ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நம்ம திறமையை வெளிப்படுத்தணுமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு விரக்தி சூழ்நிலைகள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. விடாமுயற்சி செய்யறது மிகவும் முக்கியமான ஒன்று இன்றைக்கு பொறுத்த மட்டுக்கும். சிலருக்கு வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள் இதெல்லாம் போகக்கூடிய வாய்ப்புகள் தேடி வருவதற்கான சூழ்நிலைகள் நிறைய இருக்கின்றது. விளையாட்டு சார்ந்த விஷயங்கள்ல வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் அதிக போராட்டங்கள் இன்னைக்கு தேவை. எழுத்தாற்றல் துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது அவங்க துறை ரீதியான வேலைகள்ல பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. மேற்கொள்ளும் வேலைகள்ல சின்ன சின்ன அலைச்சல்கள், இடைஞ்சல்கள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஸ்கின் சம்பந்தமான பகுதிகளில் அதிக கவன நிலைகள் இன்னைக்கு தேவை. தேவையற்ற விஷயங்களை எண்ணி மனதிற்குள்ள வருத்த நிலைகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். தேவையில்லாத ஒன்று
ஏதாவது ஒரு விஷயத்த நினைச்சு நம்மளாகவே மனதிற்குள்ள வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. அது நம்ம மனதிற்கும் கெடுதி, உடலிற்கும் கெடுதி. அதனால தேவையில்லாத விஷயத்தை எல்லாம் தூக்கி போட்டுட்டு கொஞ்சம் இறை ரீதியான தியானத்துல அமர்ந்துட்டீங்கன்னா அந்த மன ரீதியான பிரச்சனைகள் எல்லாமே இன்னைக்கு ஓரளவு சரியாகிடும். காசோலை சம்பந்தமான விஷயங்கள்ல அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. அதை கையாளும் போதும் மிக அதிக கவனத்தோடு கையாளணும். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதனை புரியக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. எடுக்கின்ற விஷயங்கள் எல்லாமே வெற்றி வாய்ப்புகள் உண்டு. எந்த வேலை உங்களுக்கு அவசரமாக முடியணுமோ, எந்த வேலை பாதியிலேயே போய் நின்னு போச்சோ, அந்த மாதிரியான வேலைகளை நீங்க திரும்ப இன்னைக்கு எடுத்தீங்கன்னா அது நல்லபடியாக முடியறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு உங்களால பிறருக்கான லாபங்கள் அதிகமாக இருக்கும். அடுத்தவங்களுக்கு உதவி செய்யற மாதிரி இருக்கும். அடுத்தவங்களுடைய வேலைகள் எல்லாம் எடுத்து போட்டு செய்யற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால கடன் தரும் விஷயங்கள்ல அதிக கவனங்கள் தேவை. பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான பிசினஸ்ல எல்லாம் ஈடுபட்டு இருக்கிறீங்கன்னா அதுலயும் இன்னைக்கு அதிக கவனங்கள் தேவை. இந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள் எதுவுமே இன்னைக்கு முடிஞ்சால் தவிர்த்துடுறது மிகவும் நன்மை தரும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு மன மகிழ்ச்சியான நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. புதிதான முயற்சிகள் ஏதாவது மேற்கொள்றீங்கன்னா அது நல்லபடியாக சக்சஸ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கருமை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன். மீன ராசி அன்பர்களே, ராசியாதிபதி தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் குடும்பஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். திருமண ரீதியான பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தினரால் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் நிறைய இருக்கும். உங்களுக்கான திருமண பேச்சுகள் குடும்ப அன்பர்கள்னால எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல குடும்பத்தாரிடம் ஆலோசனை செய்யக்கூடிய ஒரு நிலைகள் இருக்கும்ப்பா, நான் அந்த மாதிரி இவர்களோட சேர்ந்து நம்ம பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பண்ணலான்னு இருக்கிறேன், நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி நம்ம குடும்பத்தினரோடு ஒரு ஆலோசனை செய்யக்கூடிய ஒரு எண்ணங்களோ வாய்ப்புகளோ வர்றதுக்கு இன்னைக்கு நிறைய சூழல்கள் இருக்கின்றது. துணையினால் பண வரவு இன்னைக்கு இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணையால பண வரவுகள் இன்னைக்கு நிறைய இருக்கும். சிலர் கூட்டு தொழில் செஞ்சு கொண்டு இருக்கிறீங்கன்னா அந்த வழியிலையும் நமக்கு பண வரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஆன்மீக பேச்சுகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உணவு சார்ந்த விஷயங்கள்ல அதிக கவனங்கள் தேவை. எந்த உணவு நமக்கு சேருமோ எது சேராது அப்படிங்கிறத பார்த்து நம்ம சாப்பிடுறது ரொம்ப முக்கியமான ஒன்று. முடிந்தால் வீட்டிலேயே சமைச்சு சாப்பிடுறது இன்னமும் மிகவும் நல்லதாக இருக்கும். டெய்லரிங் சம்பந்தமான வேலைகள், இறை சார்ந்த கலைகள், இந்த மாதிரியான கலைகள்ல ஈடுபாடுகள் அதிகமாக எடுத்து நீங்க செயல்படுவீங்க. முக பகுதிகளில் கொஞ்சம் அதிக கவன நிலைகள் இன்னைக்கு தேவை. ஏதாவது ஒரு விஷயத்துல உண்மையை மறைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள், கட்டாயங்கள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. முன்கோபங்கள் சில பேருக்கு அதிகமா வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதனால பேசும் விஷயங்கள்லயும் இன்னைக்கு கொஞ்சம் அதிக கவனங்கள் தேவை. குடும்ப உறுப்பினர்களுடைய உடல் நலன்ல அதிக கவனங்கள் தேவை. அவர்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்குன்னா அதற்கு ஏதாவது மருத்துவ ஆலோசனைகள் வாங்குறது மிகவும் நன்மையானதாக இன்னைக்கு இருக்கும். கண் சார்ந்த பகுதிகளில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா அதற்கு ஏதாவது மருத்துவ தீர்வுகள் எடுக்கிற மாதிரி சூழ்நிலைகள் நிறைய இருக்கின்றது. வாய் சார்ந்த பகுதிகளில் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பள்ளி மாணவர்களுக்கு ஒரு விரக்தி நிலை இருக்கும். ஏதாவது ஒரு சூழ்நிலையில விரக்தி நிலைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. விலை உயர்ந்த பொருட்களை தானமாக கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பற்கள் பகுதிகளில் அதிக கவன நிலைகள் இன்னைக்கு தேவை. தாயுடன் பிறந்த உடன்பிறப்புகள் வழியில ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வைத்தியம் செய்தலின் மூலம் லாபங்கள் அதிகமாக இருக்கும். அதாவது சித்த மருத்துவம், நாடி மருத்துவம், மூலிகை சம்பந்தமான மருத்துவம், இந்த மாதிரியான வைத்தியங்கள் மூலமா லாபங்கள் சிலருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சிலருக்கு மருந்து தயாரிப்பு மூலம் அதிக ஆதாயங்கள், லாபங்கள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சிலருக்கு பேங்க் மூலமா ஏதாவது லாபகரமான பேச்சுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. துணை வழியில ஆதாயங்கள் அதிகமாக இருக்கும். கணவனா இருந்தீங்கன்னா மனைவி, மனைவியா இருந்தா கணவன், இவங்க வழியில சிலருக்கு நன்மையான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது.
பார்ட்னரோடு நல்ல ஒரு இணைவு சூழ்நிலை இன்னைக்கு நிறைய இருக்கும். இறை சார்ந்த வேலைகள்ல பார்ட்னரோடு சேர்ந்து செய்யும் ஒரு முயற்சிகளும் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. திருமண வாழ்க்கையில சின்ன சின்ன விரக்திகள் சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இல்லறத்தில் பெரிதாக நாட்டம் இல்லாம சிலருக்கு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள், மன அளவுல ஒரு விரக்தி நிலைகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சிலருக்கு நிறைய இருக்கின்றது. சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய எண்ணங்கள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தினரிடம் எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் நிறைய இருக்கின்றது. குடும்பத்தோடு பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் சிலருக்கு வர்றதுக்கான ஒரு சூழ்நிலைகளோ இல்ல பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடக்கூடிய ஒரு சூழல்களோ இன்னைக்கு அதிகமாக இருக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு மன மகிழ்ச்சியான நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. புதிய முயற்சிகள் எல்லாமே நீங்க தாராளமாக மேற்கொள்ளலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனம், தொழில்முறை சம்பந்தமான விஷயங்கள்ல பாதுகாப்பாக இருக்கணும். அதே மாதிரி நம்ம எந்த வேலைகள்ல ஈடுபட்டு இருந்தாலும் இன்னைக்கு கொஞ்சம் அதிக கவன நிலைகள் தேவை. கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இன்னைக்கு உங்களுக்கு இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு உற்பத்திகளால் லாபங்கள் பெருகக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. புதிதான முயற்சிகளை எடுக்கும் போது அதன் வழியில லாபங்கள், முன்னேற்றங்கள் இதெல்லாம் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் மருந்தீஸ்வரர். நம்ம சேனல்ல சொல்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.